இந்த உள்ளத்துல கட்டுறான் என்ன தர்மடா அமுத பேர்கள் அஜா கோபுரார் சமர்கத்தை கும்பிட்டு
அன்பா சபாருக்கு மனமார்ந்த வணக்கம் 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 பெரியாருக்கு மனமார்ந்த வணக்கம் வாங்கடா உங்களுக்கு மனமார்ந்த வணக்கம் வணக்கம் கேளுங்க தலைக்கிட்டான் அண்ணே சந்தமும் மலரோட சந்தமும் மலரோடும் திருத்தா வந்துருங்க பொந்தர் தரதவன் பொந்தர் தரதவன் பொந்தர் நாடகத்தில் நலகத்தில் வாரி விந்தத்தோட விந்தத்தோட நடப்பானாலும் அந்த சௌதர கிளப்பானாலும் சௌதர கிளப்பானாலும் நின்றோட கூடாம நின்றோட கூடாம நின்மணம் தாழ்வைகள் நின்மணம் தாழ்வை ஆமா அண்ணே இந்த கிராம் திருக்கூட அந்த சத்து ஒன்று தலைவர உடனே கூட அகிலான கோடி பெருமட நாடக இன்னும் மகமர மாதத்துக்கு கிராம் திருக்கூட தலைவர் நாட்டாமை மனையோ இப்படி சொல்லக்கூடிய இந்த ஊரு மக்களுக்கு என்ன நம்ம விட நாடு நிறைவேற்றுவாங்க கண்டிப்பா அவங்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த வணக்கம் 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 சார் ஹலோ போடா என்ன தேவடு காட்டு போடா என்ன தேவடு காட்டு போடா என்ன பண்ணுங்க வந்து இது என்ன கிராம தம்பி நம்ம தாத்திர வளரக்கூடிய என்ன வடக்கு மேல என்ன இந்த வடக்கு மேல என்ன இடத்துல ஏன்னா ஜனக்கூட்டம் ரைட் வரோம் என்ன பள்ளங்களமா எடுக்கிறாங்க அது அகிலாண்ட கோடி பிரமாண்டம் நானாக சக்தி ஒன்று சமரேற்ற காட்சி கூட உமா மகேஸ்வரி கன்னிமார் அம்மன் 7 கன்னிமார் தம்பி ஆமா 7 கன்னிமார் இளைஞர்கிட்ட ஆப்ஷன் வச்சுக்க ஐயோ நீ தப்பறதே கஷ்டம் ஏற முடியாது தப்ப முடியாது இல்லையா ஆமா அப்பா பட்ட கன்னிமார் வந்துடுவா செய்து கன்னிமார் வந்துடுவா செய்து அம்மனுக்கு ஆளான செய்து அம்மனுக்கு தேர்ந்துவா செய்து அம்மனுக்கு படையிட்டு அம்மனுக்காக ஒரு நாடு நடத்த வேண்டும் அப்படி என்று எங்களுக்காக வேண்டி தாமல் வாங்கினோம் எல்லாம் கூத்தாடி ஆட்டக்காரன் நடிகர் அம்மா அழைச்சிமா ஓடுற மரியாதை இல்லடா மரியாதை நடிகர் அரசால் கட்டை கட்டாங்க அப்புறம் நீ என்ன செஞ்ச கொட்டை கட்டிங்க இப்ப நல்லா போய் தெருக்கூத்தாடிங்க ஆமா காட்டுக்காருங்க எத்து பாருங்க 16 பேர் வந்திருக்கோம் 16 கட்ட நாளை பிரிக்கிறது கட்ட முடியுது ஒரு ஆள் கொட்டல பார்த்தா அது பாஞ்சு நடப்பா இருக்குது ஒரு ஆள் மேல ஏறுதாலும் குறைய மாட்டேங்குது 17 ஆகிடும் குறைக்காத ஏன் குறைக்கிறோம் ஊர்ல சாப்பாடு வீடாயிடும் ஆமா 17 ஆயிட்டோம் அப்படியே கம்பெனிக்கு ஒரு ஆள் வேண்டும் ஆமா அப்படியே கம்பெனிக்கு வரலாம் வருது இத்தனை தட்டாம செய்கிறேன் நாங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும் அப்படியே கம்பெனி வருகிறார் என் கம்பெனி வர உண்டா வேண்டாம் எதை வைத்து வர வேண்டும் யாரை வணங்க வேண்டும் நாட்டுக்கோடு தங்கை மதுரை தில்லைநகர் நாட்டு கோவிலுக்கு பெற்றாகிறார் கொட்டி மறுக்கலையோ கோ பிளஸ் யானை பெற்றெடுத்தால் அந்த கட்டுமான திட்டம் ஆமா விளக்க முடியுதா மாட்டுக்கோடு யாருக்கு பெயர் கண்ணன் மாட்டுக்கோடு அண்ணவருக்கு தங்கை இந்த உமா மகேஸ்வரி இந்த உமா மகேஸ்வரி அந்த ஆட்டக்காரருக்கு பெற்றாங்க நம்ம ஆட்டக்காரர் சிதம்பரத்தில் காளியா தேவம் சிவபெருமானம் தோப்பு கழிப்பு சிவபெருமான் கனகமாடியல் அவர் தான் கூத்தாடி நம்ம எல்லாம் பார்த்தாடி அவர் திருக்கூத்து நாம் பார்த்து தெருவுல கூத்து ஆமா
இந்த அம்மையார் அந்த ஆட்டக்காரர்கள் பெற்றாங்க. இருவருமாக சேர்ந்து கொத்தி மறுக்கலையோ பிரசாதம் பெற்றெடுத்தார். அப்படி என்றால் விநாயக பெருமானை பெற்றெடுத்தார். அப்பேற்பட்ட விநாயக பெருமானை அந்த வழிபாடு செய்ய எங்க கப்பல் உரிமையாளக்கூடிய மலை திருப்பத்தூரை சேர்ந்த வெங்கட்ராம் வணக்கம் 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 ஒரு வணக்கம் போடுறோம், டபுள் டபுள் வணக்கமா போடுறோம். என்ன பண்றது? ஐயா வாங்க ஐயா வணக்கம் வணக்கம். ஒரு வணக்கம் போடுறோம், டபுள் டபுளா போடுறோம். என்ன எத்தனாச்சு? 7 வேண்டுமாறு தெய்வமெல்லாம் வேண்டியாகிவிட்டது. இந்நிறுவனம் நடத்தக்கூடிய நாடகத்தினுடைய விளக்கம் தேவை. நமக்கு தாய் திருநாடா விளங்கி வரக்கூடிய இந்த வடக்கு மேல் ஒரு நன்னகரத்தில் எதற்காக நாடகம் வச்சிருக்காங்க தம்பி? கன்னியாகுமரி அம்மனுக்கு பத்தாவது உபயதாரர் விருப்பப்படி நாடகம். கன்னி கூத்து கன்னி திருவிழாவே 10 நாள் நடக்கிறது. இது 10வது நாள். ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து கன்னியம்மனுக்காக தேர் திருவிழாவை செய்து அபிஷேக ஆராதனை செய்து இன்றிரவு திருவண்ணாமலை மாவட்டம் அடுத்த பழையனூர் நகரத்திலிருந்து ராதாகிருஷ்ண நாடக சபா மன்றம் வேண்டும் அப்படின்னு நாடகம் வச்சிருக்காங்க தம்பி. அதனால்தான் ரவி கன்னியம்மன் பேர்ல அருமையான பாடல் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. கன்னியம்மா கலியுக தெய்வம் அம்மா கன்னியம்மா அம்மா கன்னியம்மா
கன்னியம்மா கன்னியம்மா காப்பாற்ற வேண்டும் கன்னியம்மா கன்னியம்மா காப்பாற்ற வேண்டும் மாமா பந்தி உன்னை பாடுகின்ற தர தரவும் வேண்டும் அம்மா ரவி கன்னியம்மா கலியுகத்து தெய்வமா இப்போ முதல் கடவுள் இந்த உலகத்தில் யாருன்னு கேட்டா சிவபெருமான் பார்வதி தான். ஆமா, அவங்களே எல்லா வேலையும் செய்ய முடியுமா? உலகத்துக்கு அம்மையப்பன். அதனாலதான் அவங்க ஒரு வேலைக்கார வச்சிருக்காங்க. இந்த உருவத்தில் போய் நீ காப்பாற்ற வேண்டும். முடியுமா? நீ ஒரு நாள் ஆட முடியுமா? முடியாது. வாத்தியாரா இருந்தாலும் 10 பேர் இருந்தா தானே. வாத்தியார் சொல்லுவாரு நம்ம ஒரு நாள் ஆடணும். ஆடியா முடியுமா? 10 பேர் கை தட்டினாதான் ஒரு வேலை செய்யும். ஆமா, அதனால்தான் சிவபெருமான் வேலைக்கார வைத்திருக்காங்க. அப்படி சிவபெருமானும் உமா மகேஸ்வரி உருவாக்கப்பட்டவர்கள் இந்த 7 கன்னிகளும். ஆனா இந்த கன்னிகள் மக்களுக்கு வரம் கொடுப்பதற்காகவே அமர்ந்திருக்காங்க இந்த வடக்கும் மேல். ஆனா எங்க அமர்ந்திருக்காங்க இப்போ? வடக்கும் மேல் ஒரு நகர்தான் நீலே, வடக்கும் மேல் ஒரு நகர்தான் நீலே சக்தியாக அமர்ந்த சக்தி. வடக்கும் மேல் ஒரு நகர்தான் நீலே, வடக்கும் மேல் ஒரு நகர்தான் நீலே சக்தியாக அமர்ந்த சக்தி. கலியுக தெய்வமாக கன்னியாக அமர்ந்த சக்தி. இந்த வடக்கு மேலூர் நன்னகத்திலே அமர்ந்து 7 கன்னிகளும். அதனால்தான் அருணாசலம் பாடல் எழுதி வச்சிருக்காரு. எப்படி எழுதிருக்காரு? சேரல் சோழ பாண்டியர்கள் இந்த வடக்கு மேலூர் வாழ்ந்தாங்க. ஒரு பாட்டினுடைய கருத்து பாருங்க. சேரல் சோழ பாண்டியர்கள் பேரரசு வாழ்ந்தது போல் இந்த ஊர்ல வாழ்ந்தாங்க அப்படின்னு பாட்டு எழுதியிருக்காரு. அப்படி அப்படியேப்பட்ட இந்த வடக்கு மேலூர் நகரத்தில் தெய்வ வடிவமாக அமர்ந்திருக்கவர்கள் இந்த கன்னி சக்தி. அந்த கன்னிகளா இருந்தாலும் பெரிய ஆளுங்களுக்கு யாருக்கு வந்தாலும் நம்ப மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு வந்தாதான் அந்த சின்ன பிள்ளை உருவினிலே, சின்ன பிள்ளை உருவினிலே வரம் கொடுக்க வந்த சக்தி. சின்ன பிள்ளை உருவினிலே, சின்ன பிள்ளை உருவினிலே வரம் கொடுக்க வந்த சக்தி. பம்மை மொழி கீழவே வந்தாராவே வந்த சக்தி. குழந்தை வடிவில் வந்து வரம் கொடுக்கிறாங்க மக்களுக்கு. ஆனா குழந்தை வடிவில் வந்தாதான் இந்த பகுதியில இப்ப மடப்பட்டு அந்த பக்கம் தாண்டின உடனே இந்த கன்னி கூத்துன்னா மிக சிறப்பா வாய்ந்த கன்னி கூத்து. ஆனா குழந்தைகளுக்கு வந்து சாமி வந்தாதான் நம்புவாங்க. மரம் வெட்டினதே சாமி அருள் கொடுத்து இந்த மரத்தை வெட்டினாதான் அப்படின்னு அந்த அம்மன் உருவில் வந்து காமிச்சாதான் ஒத்துக்குவாங்களாம். சாமி வந்து குடிச்சு ஆடுறான்டா பாத்துக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, கோயத்துல சாமி வந்தாலும் அப்பா. இப்போ அப்படி கன்னி கூத்தா இருந்தாலும் இந்த கன்னியம்மன் பாடலை யார் எழுதினாங்கன்னு கேட்டா தேவந்தூர் ராமசாமி ஆசிரியர் எழுதியிருக்கார். எப்படி எழுதியிருக்கார்? தேவந்தூர் ராமசாமி, தேவந்தூர் ராமசாமி திருவடியை போற்றி செய்தி. தேவந்தூர் ராமசாமி, தேவந்தூர் ராமசாமி திருவடியை போற்றி செய்தி. கூத்தாடி பிடிக்க நல்ல வழிகாட்டின தெய்வம் அப்படி தேவந்தூரார் தான் இந்த பாடலை எழுதியிருக்கிறார்.
கன்னியம்மா அப்படின்னு எழுதியிருக்காரு இல்லையா? ஆனா அந்த தெய்வம் வழிகாட்டலனா நம்ம சோறு சாப்பிட முடியுமா? கிடையாது. நான் திருவண்ணாமலை பகுதி வந்து அவர் பாட்டு தான் அந்த பக்கத்து காட்டுற பாட்டு அங்க சங்கத்துக்கு அந்தாண்டே விட்டுட்டேன். நீதானே சொன்ன இதெல்லாம் அந்தாண்டே விட்டுரு. என்ன கடவுள் பாருங்க, அப்படி பலவிதமான ஆசிரியர்கள் பலவிதமா எழுதிட்டாங்க. நாம அவ்வளவு கற்றவர் அல்ல. நம் சித்தர் கட்டியவாறு நாடகம் நடத்த முடிய வந்திருக்கிறோம். நாம் நடத்தக்கூடிய நாடகத்தில் எத்தனை பிழை எல்லாம் ஏற்படலாம். பிழை செய்தவர்கள் யாரும் கிடையாது. அப்படி நாங்கள் ஏதாவது தவறு செய்து விட்டால், உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை தவறு செய்தால் எவ்வாறாக பொறுத்து அங்கிருக்கிறீர்களோ அத்தன்மை போலவே எங்கள் 16 பேரை உங்கள் வீட்டு பிள்ளையாக பாவித்து ஒரு தாட்கொள்ள வேண்டும் என்று எங்கள் கரங்கூப்பி சிறந்தாழ்த்தி வணங்கி வணக்கமிட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். நிறுவனம் நடத்தக்கூடிய நாடகம் இந்த ஊரார் விருப்பப்படி நாடகம். எங்கள் விருப்பம் இல்ல, ஊரார் விருப்பப்படி நாடகம். ரவி, கந்தபுராணத்தில் ஒரு பாகமா விளங்கி வரக்கூடிய கன்னி மகத்துவம் என்னும் காத்தவராயர் கழுமரம் காத்தவராயர் கன்னி மகத்துவம் என்னும் காத்தவராயர் கழுமரம். இந்த நாடகத்தில் கதாநாயகனா விளங்கி வரக்கூடியவர் ஆரிப்பூ பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய ஆரிப்பூ மன்னன் தர்பார். அவரால் மற்ற விவரம்